நீண்டகால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த சில வருடங்களாக மீண்டும் தமது சொந்த வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதில் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். எனினும் தமது கடற்பிராந்தியத்துக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட முறைமைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் பொருளாதார ரீதியில் பாதிப்பை சந்திக்க நேரிட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தென்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு கடல் வளம் குறைவடைந்ததன் பின்னர் தமது கடற்பகுதியை ஆக்கிரமிப்பதாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு சிலருக்கு வழங்கப்படும் அனுமதியை பயன்படுத்தி அதிகளவானோர் தமது கடல் வளங்களை சூறையாடுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்னிலங்கை மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வாகரை, கதிரவழி, புச்சாக்கேணி மற்றும் பால்ச்சேனி பகுதி மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். போதியளவு மீன்கள் பிடிபடாமையால் மேலதிக செலவை தவிர்த்துக் கொள்ளும் நோக்கில் கரைவலை மீன்பிடியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக இந்த மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். அவங்க ஜெனரேட்டர் பாய்க்கிறாங்க, லைட்டை கடலுக்குள்ளே இறக்கி 4 பல்ப் போட்டுறாங்க. அந்த போட்டு பிடிக்கிறதால கடலுக்குள்ளே இறக்குறாங்க. குறுக்குவால லைலாவில் இது டைனமெண்ட் அடிக்கிறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. உச்சாகணியில் உள்ள ஒரு சில வியாபாரி ஆதாயத்துக்கா எவ்வளவு மீனவர் பாதிக்கிறாருன்னு பாருங்க. கொண்டு வந்து இந்த வாடியில் 20 பேர் ஆக்கிடுது. எப்படி இவங்க சீவிக்க முடியும்? கடிதம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கடற்தொழில் திணைக்களம் பல வருடமாக சொல்லியும் அவங்க எந்த ஒரு முடிவும் செய்யதாக இல்லை. சகலருக்கும் மகளிர் கொடுக்கும் வெளி மாவட்ட மீனவர் இவங்களை அனுப்பி ஆகணும். இவங்க இருக்கும் முறையில எங்க தொழில் ஒன்றும் சரி வராது. எனினும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் கரைவலை தொழிலை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எல்லா முதலாளியும் தொழில் செஞ்சு ஒரு வாடி எழுதி அடி போறேன். நான் இவன் நீங்க வர வளைக்கலாம் ஒன்றும் செய்யலாம். நீங்க விட்டு போட்டு போங்களாண்டா எங்க போவாங்க? அடுத்த வருஷம் நான் எப்படி போய் நான் போய் ஆக்களை போய் கூப்பிடலாம் தொழிலுக்கு. அப்படியான கட்டத்தில் வரட்டும் போறது போட்டு கொண்டு இந்த வளர்ச்சி கொண்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு கிடையாது வெளியே கணக்கு ஒரு 500 ரூபா காட்சிக்குள்ள அப்படி சம்பளம் தான் நடக்குது. தென்னிலங்கை மீனவர்கள் தமது கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுவதாகவும் இந்த மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேற ஊர்ல இருந்த ஆக்கள் வந்தது குறைபங்களை தொழில் நடக்குது இல்ல. லைட் வச்சு மீன் பிடிக்கிறாங்க, வேலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க, லைலா வேலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அவங்க இல்லாமல இருப்பாங்கன்னு சொன்னா எங்க ஏற்கனவே நாங்க தொழில் செஞ்ச மாதிரி நாங்க தொழில் செய்யலாம். 100 ரூபா 50 ரூபா தான் எங்களுக்கு தொழிலா போகுது. இப்ப அதனால கரவலை எங்களுக்கு பெஜிதம். இவங்க இதுல இருந்து போனா தான் எங்களுக்கு தொழிலாயிருக்கும். இதேவேளை வடக்கின் முல்லைத்தீவு நாயாறு பகுதி மீனவர்களும் தென்னிலங்கை மீனவர்களின் வருகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இப்ப வெளி மாவட்டத்தில இருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து நிறைய போட்டுகள் அப்படி இப்படி எங்களுக்கு போட் விடுறதுக்கே இடம் இல்ல, பந்தல் போட இடம் இல்ல. முந்தி நாங்கள் போனா நல்ல மீன் பிடிக்கலாம், கரையிலேயே மீன் பிடிச்சு கூட வரலாம். எங்கட வாழ்வாதாரமே பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்ப நிக்குது. வெளிமாவட்ட தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்குகின்ற போது அவர்கள் கிராம மீன்பிடி சங்கங்களையோ சமாசத்தையோ அணுகாது அவர்கள் தங்களது சுய லாபத்துக்காகவோ அல்லது அரசியல் தலையீடு காரணமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியானது 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கு தொழில் செய்தவர்கள் என்ற ரீதியில் வழங்கப்பட்டது 34 பேருக்கு. வெளி மாவட்ட மீனவர்களின் அத்துமீறலால் தூண்டிலை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடுவோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெளி மாவட்ட மீனவர்கள் வந்து அந்த மோத்துவாரத்தை மாற்றி விடுறதால எங்களுக்கு தூண்டல் போடவே இயலாது. நாங்கள் தூண்டல் தொழில தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். கொஞ்சம் பேர் வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த போட்டு இன்ஜின் தரப்படவும் இல்லை. இலங்கை மீனவர்கள் நாட்டின் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தடையில்லை என்ற போதிலும் அவர்கள் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவோர் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரமாலவி நியூஸ் போஸ்டுக்கு நேற்று தெரிவித்தார். இதேவேளை கட்பட்டி மாம்புரி ஆழ்கடல் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்தளம் கடற்றொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கைகளின் போது குறித்த மீனவர்கள் 7 பேரும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். இதன்போது மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 3 படகுகளும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டிருந்தன.